வழக்கறிஞர்களிடம் உதவியாளராக பணியாற்றுபவர்கள் இப்படி அழைக்கப்படுகிறார்கள். வழக்குகளுக்கான ஆதாரங்கள், தேவையான ஆவணங்களை தயார் செய்ய உதவுவார்கள். இதிலும் பல்வேறு வகையான பணி நிலைகள் உள்ளது. இவர்கள் சட்டத்துறையில் எழுத்தருக்கு உண்டான நிர்வாக பணிகளை மேற்கொள்பவர்கள். வழக்கறிஞர்களின் அலுவலகத்தில் கடித போக்குவரத்து, ஆவணங்களை சரிபார்ப்பது, தங்களுடைய மனுதாரர்களுக்கு பதிலளிப்பது போன்றவை இவர்கள் பணியாகும். இதற்கு இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். நீதிமன்றங்களில் நடவடிக்கைகளை நொடிப்பொழுதில் தட்டச்சு செய்து பொதுமக்களுக்கு முக்கியமான வழக்குகளின் போது தேவையான அத்தியாவசியமான தகவல்களை கொடுக்கலாம். இதன் மூலம் ஓரளவு சட்டப்பிரிவுகள் பற்றிய புரிதலும் உண்டாகும். இது வழக்கறிஞர்களால் ஆடியோ வகையில் பதிவு செய்ய வாக்குமூலங்களையும் வழக்கு பற்றிய விவரங்களையும் கோப்புகளாக தட்டச்சு செய்யும் பணியாகும். இந்த பணியில் இருப்பவர்கள் நிமிடத்திற்கு 75 வார்த்தைகளை துல்லியமாக தட்டச்சு செய்பவர்களாக இருக்க வேண்டும். நீதிமன்றங்களில் உள்ள சட்டம் தொடர்பான பணியிடங்கள், பதவிகளுக்கு ஆட்களை தேர்வு செய்யும் குழுவில் இவர்கள் இடம் பெற்றிருப்பார்கள். இதற்கு சட்டம் பற்றிய புரிதல் தேவைப்பட்டாலும் முறையான பயிற்சி பெற்றிருக்க வேண்டிய அவசியமில்லை. நீதிமன்றங்களில் ஆஜராவதற்காக சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு வழங்கப்பட்ட சம்மன்கள் அல்லது பிற சட்ட செயல்முறைகளுக்கு தேவையான ஆவணங்களை வழங்குவதாகும். அதாவது இருப்பிடத்தை மறைத்து வழக்கில் சாட்சியாக ஆஜராக நினைப்பவர்கள் போன்ற நபர்களுக்கு இந்த சேவையகம் உதவுகிறது. பார் கவுன்சில் மற்றும் மாநில விதிமுறைகளுக்கு உட்பட்டு சட்ட ஆலோசனைகள் வழங்கும் அலுவலகங்களை நடத்தலாம். இதில் அனுபவம் மற்றும் தகுதி வாய்ந்த வழக்கறிஞர்களை பணிகளுக்கு வைத்துக் கொள்ளலாம். மருத்துவத்துறையுடன் தொடர்புடைய சட்ட வழக்குகளில் வழக்கறிஞர்கள் ஆலோசனை செய்யும் நபராக பணியாற்றியலாம். மருத்துவ பதிவுகள், மருத்துவ சொற்கள் மற்றும் உடல்நல பராமரிப்பில் பொதுவாக எதிர்கொள்ளும் சிக்கல்களின் போது இவர்களின் உதவி தேவைப்படும். ஏழைகள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட சட்டத்தின் தேவையை எதிர்நோக்கி காத்திப்பவர்களுக்கு உதவும் சமூக சேவகர்களாக பணியாற்றலாம். சட்டம் தெரிந்திருந்தால் அவர்களுக்காக வாதாடலாம் அல்லது சம்பந்தப்பட்ட துறை வல்லுநர்களின் உதவியை பெற்று தரலாம்.